அதாவது இந்தியா அமெரிக்கா ஒரு ஒரு மிகப்பெரிய பலமிக்க உறவாக நினைக்கப்பட்ட விஷயம். ஒவ்வொரு அதாவது இதுக்கு முன்னாடின்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு கட்டளை தான் இடும், நீங்கள் இதை செய்யுங்கள், ஏன் செய்யவில்லை அப்படின்னு உடனே இந்திய அரசு பயந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்று அப்படி இல்லை. நீங்கள் இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இந்தியா இருக்குது. அதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பொறுத்த வரைக்கும் முரண்பாடான சில விஷயங்கள் அமெரிக்கா தனக்கு உண்டான செயல்களை செய்து பார்க்கும். அதாவது இப்படி செய்தால் அவர்கள் மாறுவார்களா அப்படின்னு ஒரு முரண்பாடை செய்து பார்க்கும். அதற்கு எந்த காலத்திலும் நரேந்திர மோடி அரசு பின்வாங்கியதில்லை. அப்படி ஒரு உதாரணமாக ஒரு விஷயங்கள் பல்வேறு. அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு. இந்தியாவில் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையர் ஒரு மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள். அவர்களுடைய வீடுகள், வழிபாடு தலங்கள் தாக்குதல் உட்படுகின்றன. ரெண்டாவது, மதமாற்ற சட்டங்கள் நிறைய இடத்துல ஏற்றப்படுகின்றன. இதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தில் ஆளாகிறான்னு சொல்லிட்டு அதோட யுஎஸ்சிஐஆர்எஃப்னு சொல்லிட்டு ஒரு அமைப்போட செக்ரட்டரி பிளிங்கன்ன்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கா அப்பப்போ இந்த மாதிரியாக அடிக்கடி சிறுபான்மையினர்கள் இந்தியாவில் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதே ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு நம்மளுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் நாட்டில் நடக்கூடிய தாக்குதல்களையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியலை, நீங்கள் அடுத்த நாட்டில் போய் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறத நம்ம உங்களுடைய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி என்ன அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைனாரிட்டிகள் எப்படி தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய போர்வையில் அவர்கள் மேலே வழக்குகள் பதியப்பட்டு அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையில் நான் பார்த்தா சொல்லியிருக்கார். ஆனால் அதை சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பிளிங்கன் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு லெஃப்டிஸ்ட் லிபரல்னு சொல்லலாம். இன்றைக்கி அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே வச்சுருக்கார். இதில் இது இன்றைக்கி இந்த அறிக்கை இப்போது இந்த சமயத்தில் இந்த அறிக்கை வெளிவந்ததனுடைய நோக்கம் இதில் 2-3 கோணங்களில் நம்ம இதை பார்க்கலாம். முதல்ல இப்போ தான் நரேந்திர மோடி ஆட்சி இங்கே அமைந்து இங்கே இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ தொடங்க இருக்குது. அப்போ அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியை வேண்டுமென்றே இந்த செய்தி இப்போ வெளியிடுகிறார்கள் அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு ஏஜென்ட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸுங்கிறத நம்ம பல செய்திகள் மூலமாக பார்த்துருக்கோம். அப்போ இவங்க இந்த செய்தி வெளியிட்ட உடனே நாளைக்கு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் போகும்போது இந்த விஷயத்தை இவங்க பிளாக் ஆஃப் பண்ண போகிறாங்க. அப்போ அதில் வச்சு ஒரு பார்லிமெண்ட்டை நடக்க விடாமல் முடக்க போகிறார்கள். இந்த சம்பவம் நடக்கும் பாருங்களேன். இதை வச்சு அவங்க பண்ணுற இது ஒரு இஷ்யூவாக நாளைக்கு கொண்டு போவாங்க. அப்போ இந்த முதல் தொடரிலேயே எந்த உருப்படியான விஷயங்களும் நடக்க விடாமல் தடுப்பதற்கு ஒரு முயற்சி. இது இது ஒரு விஷயத்தில் நல்லா பார்க்கணும். இது இந்திய, அதாவது காங்கிரஸ் அமெரிக்காவிடம் சொல்லி அமெரிக்கா அதை ரிட்டர்னாக பண்ணுதா, இல்லை அமெரிக்காவே இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு இவங்களை உபயோகப்படுத்தி பண்ணிக்கதா? ஏன்னா ரெண்டுமே இருக்கலாம். ஏன்னா அமெரிக்காவுக்கு சர்ச் வழியாக பணம் கொடுத்து ஏற்கனவே கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியை அகற்றி காங்கிரஸ் ஆட்சி வர்றதுக்கு உதவி செய்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அடுத்த நாட்டில் போய் இந்த மாதிரி அவங்களுடைய அரசியலை மூக்கை நுழைத்து அதை அங்கே ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவதுங்கிறது இன்றைக்கி அமெரிக்கா சர்வசாதாரணமாக அது எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இன்றைக்கி மீண்டும் இந்தியாவில் ஒரு முறையும் அது செய்து கொண்டிருக்கிறது. என்ன இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிரதமராக இருப்பதால் இவர்களால் அந்த முயற்சிகளை பெரிய அளவில் இவங்களால் முடிக்க முடியலை. அதுதான். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இதை விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று. இன்னொரு கோணத்திலிருந்து இதை நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இவங்க என்னதான் நீங்கள் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தது, அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் நம்ம நாடு கேட்கவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் அது ஏற்கவில்லை. ஏன்னா எங்கள் நாட்டினுடைய மக்கள் எங்களுக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு அவர் சொன்னார். முதல்ல எங்கள் நாடு, அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள். அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் எதுவுமே கண்டுகொள்ளாமல் எண்ணெயை இறக்குமதி செய்தார்கள். அப்படி இறக்குமதி செய்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடிஞ்சது இவங்களால்? ஒன்றும் பண்ண முடியலை இவங்களால். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு காரிடர் வரப்போகுது. அது இந்தியாவை தொட்டு அந்த காரிடர் செல்ல போகிறது. அதில் கோல் இது பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அதெல்லாம் இன்றைக்கி பேசிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பிரதமர் ரஷ்யாவும் போவதற்காக இருக்கிறார். இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதாவது இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு பொறாமை. இன்றைக்கி இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இந்தியா இல்லாமல்
இன்னைக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் சென்டர் ஆகிவிட்டது. இந்தியாவினுடைய நீங்கள் கருத்தை கேட்காமல் எதுவும் செயல்பட முடியாதுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா வந்து மாறிக்கொண்டு போகிறது. முன்னை மாதிரி கிடையாது. நீங்களே சொன்ன மாதிரி முன்னை மாதிரி அமெரிக்கா ஒரு ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனே இந்தியா பயந்து போகக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கி இல்லை. அமெரிக்காவாலும் இன்றைக்கி அந்த மாதிரி செய்ய முடியாது. இன்றைக்கி இதை பேசியிருக்கிறது யாருன்னு பாருங்கள், இடதுசாரி லிபரல் லெஃப்டிஸ்ட்டு தான் பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறது யூரோப்பியன் யூனியனில் பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் இன்றைக்கி இன்னொரு பக்கம் ஜெயித்து கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியனை மொத்தப்படிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பிரதமர் மோடி அப்படிங்கக்கூடியவர் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நபராக அங்கே இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைனா இன்றைக்கி அவருடன் கலந்து பேசுவதற்கு தயக்கம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி சைனாவை வந்து மிகுந்த தைரியத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு ஏதாவது இருக்கும்னா அது இன்றைக்கி இந்தியா தான். இன்றைக்கி வேறு அமெரிக்கா கூட இன்றைக்கி சைனாவை வந்து பெரிய அளவில் எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி சென்று கொண்டிருக்கிறது. பல விஷயங்களில் சைனா வந்து அமெரிக்காவில் ஊடுருவி செய்யக்கூடிய விஷயங்கள், அதை அமெரிக்கா தடுக்க முடியாமல் வேடிக்கை பார்ப்பது, அதெல்லாம் இன்றைக்கி செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதை எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ இந்த நிலையில் தான் அமெரிக்கா வந்து இது போன்ற விஷயங்களை செய்து வருகிறது. இது அமெரிக்காவிற்கும் நல்லதல்ல அப்படிங்கிறத அமெரிக்கா பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான செய்திகள் அடிக்கடி வரும் பொழுது இரு நாடுகளுக்கான உறவுகளுக்கான உள்ளார பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இன்னொன்று, அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு தப்பு, இதை வந்து இந்தியாவை வந்து இப்படி வந்து இவர்கள் பார்ப்பதன் மூலமாக என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், சைனாவை வந்து எதிர்ப்பதற்கு இன்றைக்கி இந்தியா மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா இந்த தவறை செய்வது என்பது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது. இன்னொன்று, பல அறிக்கைகள் வந்து இதே போல் பல அறிக்கைகள் நம்ம நாட்டில் இருக்கையில் வெளிநாட்டிலேருந்து வந்த பல அறிக்கைகளையுமே என்ன சொல்கிறது என்றால், சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் உள்ள வசதி போல் வேறு எங்கும் கிடையாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இருந்தும் இந்த மாதிரியான ஒரு சப்பையாக ஒரு ரிப்போர்ட்டுகள் எல்லாம் வருகிறது. அப்படி என்றால் இந்த உள்நாட்டத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை பண்ணணுங்கக்கூடிய ஒரு நோக்கத்தை தவிர வெறுமில்லை. ஏன்னா இது வந்த உடனே இன்னொரு விஷயமும் வருது. நிறைய பேர் ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. உடனே வந்து இந்தியாவை வந்து ஏன் FATFனுடைய கிரே பிளாக் அதுக்குள்ளெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய பண்ணல, அதுக்கான முயற்சி எடுக்கலைங்கிற மாதிரியான கேள்விகள், இல்லை அதில் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் இன்றைக்கி வந்து கட்டுரைகள் எல்லாம் எழுத தொடங்கியிருக்காங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உள்நாட்டுக்குள்ளார ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அதை வைத்து எதிர்க்கட்சிகள் இங்கு ஒரு அரசியலை மேற்கொள்ளும். ஸோ இதுக்காக அமெரிக்கா அங்கேருந்து ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது அமெரிக்காவிற்கும் நல்லதல்ல. இன்றைக்கி இந்தியா அப்படிங்கக்கூடியது ஒரு பவர்ஃபுல் நேஷனாக இன்றைக்கி நரேந்திர மோடி தலைமையில் உருவாகிவிட்டது. அதனால் அதை பகைத்து கொள்வது என்பது அமெரிக்காவிற்கும் ஒரு சிறந்த வழி இல்லை என்பது அமெரிக்காவும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க நாட்டில் வந்து ஒரு கலவரம் நடக்கும் பொழுது, ஒரு பயங்கரவாத நிகழ்வு நடத்தும்போது அடுத்த நாட்டில் போய் நீங்கள் அடிச்சிட்டு நீங்கள் அதை நியாயப்படுத்துகிறீங்க. ஏன்னா இங்கேருந்து போய் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒசாமா பின் லாடன் அவங்களுக்கே தெரியாமல் நீ போய் கொள்ளுன, அதை நீ நியாயப்படுத்துகிற. ஆனால் அதே இந்தியாவிற்கு நேர்ந்தால் அது வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்காது இந்தியா. ஏன்னா இன்றைக்கி இந்தியா மிக ஸ்ட்ராங்காக இதுக்கும் கூட கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியிலேருந்து பார்க்கிறோம்.